ஆக்டர் கவின் அவரோட 9வது படத்துக்கான பூஜை ரீசெண்டா நடந்துச்சு. இந்த படத்துல நடிகர் கவினுக்கு ஜோடியா பிரியங்கா மோகன் அவர்கள் தான் நடிக்க போறாங்க. இந்த படத்தை டைரக்ட் பண்ண போறது கென் ராய்சன் அப்படிங்கிற ஒரு புதுமுக டைரக்டர் தான். நடிகர் கவினுக்கும் பிரியங்கா மோகனுக்கும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். இப்படி இருக்கும்போது இவங்க 2 பேருமே சேர்ந்து நடிக்கிறதுனால இந்த மூவிக்கு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு நல்ல எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா நடிகர் கவின் ஏற்கனவே டாடா அப்படிங்கிற மூவி மூலமா மக்கள் கிட்ட நல்லாவே ரீச் ஆனாரு. அது மட்டும் இல்லாம இந்த படத்தை டைரக்ட் பண்ற கென் ராய்சன் அப்படிங்கிறவரு கட்சி சேர மியூசிக்கோட வீடியோ டைரக்டர். அண்ட் இந்த மூவியோட நேம் அண்ட் ரிலீஸ் டேட் மட்டும் இன்னும் அஃபிஷியலா சொல்லல. ஆனா இந்த படத்தோட ஷூட்டிங் அக்டோபர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும்னு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இயக்குனர் பா ரஞ்சித் இயக்கத்துல வெளியாக இருக்க மூவி தான் வேட்டுவம். இந்த படத்துல நடிகர் ஆர்யா, அட்டகத்தி தினேஷ், அசோக் செல்வன் இப்படி நிறைய ஆக்டர்ஸ் நடிக்கிறதுனால இந்த படத்துக்கு ஃபேன்ஸ் மத்தியில ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம இந்த படத்துல ஷோபிதா தொலிபாலா தான் ஹீரோயினா நடிக்க போறாங்கன்னு அஃபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த படம் மதுரை பின்னணியில இருக்க ஒரு கேங்ஸ்டர் மூவியா இருக்க போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த படத்துல நடிகர் அட்டகத்தி தினேஷ் ஹீரோவாகவும் நடிகர் ஆர்யா அவருக்கு வில்லனாகவும் இருக்க போறாருன்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த படத்தோட ஷூட்டிங்ல தான் பிரபலமான ஸ்டண்ட் மாஸ்டரான மோகன்ராஜ் இந்த படத்தோட ஸ்டண்ட் சீன்ல இறந்து போனது எல்லாருக்குமே தெரியும். இதனால இந்த மூவிக்கான அடுத்த அப்டேட் எப்போ வரும்னு பொறுத்திருந்து தான் பார்க்கணும். டைரக்டர் மாறன் டைரக்ஷன்ல ஆக்டர் ஜிவி பிரகாஷ் ஆக்டிங்ல பிளாக்மெயில் அப்படிங்கிற மூவியோட டீசர் ரீசெண்டா ரிலீஸ் ஆச்சு. இந்த டீசர் பார்த்துட்டு ஃபேன்ஸ் எல்லாம் ஆஹா படம் நல்லா இருக்கும் போலயே அப்படிங்கிற எக்ஸ்பெக்டேஷனை இந்த மூவியோட டீசர் கிரியேட் பண்ணிருக்கு. இந்த மூவில ஜிவி பிரகாஷ்க்கு ஜோடியா தேஜு அஸ்வினி தான் இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாம ஆக்டர் ஸ்ரீகாந்த் அண்ட் பிந்து மாதவி இப்படி நிறைய பேர் இந்த மூவில நடிக்கிறாங்க. நடிகர் ஜிவி பிரகாஷ் நடிச்சு கடைசியா வெளியான கிங்ஸ்டன் படம் பெரிய லெவல்ல ஓடலைனாலும் அவர் இந்த இயர் குட் பேட் அக்லி மூவிக்கு போட்ட மியூசிக் அண்ட் பிஜிஎம் மூலமா ஃபேன்ஸ் மத்தியில ரொம்பவுமே வைரலா பேசப்பட்டு வராரு. இப்படி இருக்கும்போது இவர் நடிச்சு வெளியாக இருக்க இந்த பிளாக்மெயில் மூவி முழுக்க முழுக்க ஆக்ஷன் த்ரில்லர் மூவியா இருக்கிறதுனால இந்த படம் ஜிவி பிரகாஷோட கரியர்ல ஒரு சக்சஸ்ஃபுல் மூவியா இருக்கும்னு ஃபேன்ஸ் மத்தியில பேசப்பட்டு வருது. டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் டைரக்ட் பண்ணி நடிகர் அஜித் நடிக்க போற AK-64 மூவி பத்தி ஆதிக் ரவிச்சந்திரன் ஒரு அப்டேட் கொடுத்திருக்காரு. அது என்னன்னா ஜிபியு படம் மாதிரி இந்த படமும் நல்ல ஆக்ஷன் மூவியா இருக்குமான்னு கேட்ட கேள்விக்கு டைரக்டர் ஆதிக் ரவிச்சந்திரன் இல்ல இது வேற மாதிரியான டிஃப்ரெண்டான ஸ்டோரியா இருக்கும்னு சொல்லியிருப்பாரு. இந்த விஷயம் சோசியல் மீடியால ரொம்பவுமே வைரலா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆக்ஷன் இல்லாம டிஃப்ரெண்டான மூவியா அப்படின்னு ஃபேன்ஸ் மத்தியில இந்த விஷயம் அதிக அளவுல பேசப்பட்டு வருது. அண்ட் நடிகர் அஜித்தோட கார் மற்றும் பைக் ரேசிங்லாம் அக்டோபர்ல தான் முடியுது. அதனால இந்த மூவிக்கான ஷூட்டிங் அதுக்கப்புறம் தான் ஸ்டார்ட் ஆகும்னு அபிஷியலா சொல்லியிருக்காங்க. இந்த படத்துக்கு ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண போறாருன்னு சொல்லிட்டு இருந்த நிலையில இப்போ அனிருத் தான் இந்த மூவிக்கு மியூசிக் டைரக்டரா இருக்க போறாருன்னு ஒரு நியூஸ் வந்திருக்கு. ஆனா அபிஷியலா யார் இந்த மூவிக்கு மியூசிக் டைரக்டரா இருக்க போறாங்கன்னு இன்னும் தெரியல.